ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவில் மூத்த தலைவரா இருந்த செங்கோட்டையன் இன்னைக்கு சென்னையில முகாமிட்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டாலும் ஈரோடு மாவட்டத்துல செங்கோட்டையனே நீக்கி விட்டு அந்த இடத்துல அவர் கால் பதிச்சு நிற்கிறார். என்ன கெத்து பத்தியா அண்ணனுக்கு அப்படின்ற ரேஞ்சில தான் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, வாழ்த்துறாங்க. எடப்பாடி பழனிசாமி அண்ணனுக்கு என்ன கெத்து பத்தியா, ஒரு பெரும் தலைவரா இருந்தா கொங்கு மண்டலத்தில் இருந்த ஒரு தலைவரே தூக்கிட்டு அதே இடத்துல அவர் வந்து பிரச்சாரம் மேற்கொள்றாரு, அண்ணனுக்கு கெத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்கு போயிட்டே இருக்கு. இருந்தாலும் செங்கோட்டையன் அவர்களை எங்க கட்சியில இருந்து தூக்குனதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு கொங்கு மண்டலத்துல ஒரு பெரிய மைனஸ் இருக்கதான் செய்யுது. அது அவரை ஒத்துக்க மாட்டேங்கிறார். ஆனா உண்மை நிலவரம், கள நிலவரம் அதுதான். செங்கோட்டையின் மேல இவர் கைய வச்சதுனால கொங்கு மண்டலத்துல அடி வாங்க போறவரு இங்க நம்ம இபிஎஸ் தான் அப்படின்ற ஒரு விவகாரம் போயிட்டே இருக்கு. இதன் மத்தியில சென்னையில முகாமிட்டு இருக்கிறாரு செங்கோட்டையன் அவர்கள். ஏன் முகாமிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, இப்போ ஊர்ல இருந்த ஓபிஎஸ் சென்னை பக்கம் வந்திருக்கிறார். டிடி விதினகரனும் சென்னைக்கு வந்திருக்காரு. அண்ணாமலையும் டிடி விதினகரனும் சந்தித்த ஒரு சில நாட்களுக்கு பிறகு செங்கோட்டையன் டிடி விதினகரனை சந்திச்சிருக்காரு. கிட்டத்தட்ட சந்திச்சு 1 மணி நேரம் என்ன பண்ணிருக்காங்க, இந்த சந்திப்பு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஓபிஎஸ்ஸையும் சந்திச்சிருக்கிறாரு அப்படின்ற தகவல் ரொம்ப பரவிட்டு இருக்கு. உண்மையிலேயே இது ஒரு தகவலா இருந்தாலும் சைலண்டா பின்னாடி யாருக்கும் தெரியாம செங்கோட்டையன் அவர்கள் டிடி விதினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் சந்திச்சிருக்கிறாரு. 2 பேர்கிட்டையும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சந்திச்சிருக்காரு. என்ன பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு அப்படின்னா, அதிமுக ஒன்றிணைக்கும் பணியில நான் தீவிரமா இறங்குவேன் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் சொன்னார். 10 நாள் கெடு கொடுத்தாருங்க இபிஎஸ்க்கு. அதிமுகவை 10 நாளுக்குள்ள பிரிந்து கிடந்த தலைவர்கள் எல்லாரையும் ஒன்று சேருங்க, ஒன்னு சேர்த்தா நல்லது, 10 நாள் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னா 11ஆவது நாள் அதிமுக ஒன்றிணைக்கும் பணியில நான் ஈடுபடுவேன் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் சொன்னார். சொன்ன 24 மணி நேரம் கூட ஆகல, உடனே இபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணாரு, அதிரடியா செங்கோட்டையனை நீக்கிட்டார், பொறுப்புல இருந்து எல்லாத்திலையும் நீக்கிட்டார். இப்படியா இருக்கும்போது நீக்கி ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார். அதுக்கப்புறம் செங்கோட்டையன் வீட்டை நோக்கி, ஈரோட்டில் இருக்கிற ஒரு பண்ணை வீட்டை நோக்கி ஆதரவாளர்கள் படையெடுத்து வந்தாங்க. ஓபிஎஸ் ஆதரவாளர்கள், டிடி விதினகரன் ஆதரவாளர்கள் எல்லாருமே படையெடுத்து வந்தாங்க. செங்கோட்டையின் ஆதரவு ரொம்ப பெருகிச்சு. பயந்து போன இபிஎஸ் அவர்கள் ரொம்பவே பயந்துட்டாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, டெல்லி உதவி நாடினார். உடனே இவரு டெல்லிக்கு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே இபிஎஸ் அவர்கள் சுற்றுப்பயணத்தை எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு இவரை டெல்லிக்கு போயிட்டு இவரை கோரிக்கை வச்சாரு. சரி, கோரிக்கை எல்லாம் வச்சுட்டு வந்த பிறகு செங்கோட்டை என்ன பண்ணிட்டாரு, அடுத்த கட்ட நகர்வுக்கு தயாராயிட்டார். ஒவ்வொரு அதிருப்தியாளர்களையும் சந்திக்கிறது, புகழேந்தி போய் சந்திச்சாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, அடுத்தது ஓபிஎஸ் டிடி எல்லாம் சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓபிஎஸ் அவர் தரப்புல சொன்னாருன்னா, செங்கோட்டையன் ஆசைப்பட்டா நான் சந்திக்கிறது தயாரா இருக்கு, கூடிய விரைவில் இந்த சந்திப்பு நடக்கும், அதிமுக ஒன்றிணைக்கணும் அப்படின்ற என் கோரிக்கையை தான் செங்கோட்டையன் வைக்கிறாரு, அதனால நானும் செங்கோட்டையனை விரைவில் சந்திப்போம் அப்படின்னு ஓபிஎஸ் தரப்புல இருந்தும் சொல்லப்பட்டது. ஆதரவாளர்களை போய் சந்திச்சாங்க. ஓபிஎஸ் முக்கியமான ஆதரவாளர்கள் எல்லாருமே செங்கோட்டையனை போய் சந்திச்சாங்க. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் சென்னையில முகாமிட்டு இருக்கிறாரு. ஓபிஎஸ் வீட்டுல போயிட்டு ரகசியமா இந்த சந்திப்பு நடந்திருக்கு. செங்கோட்டையனும் ஓபிஎஸும் சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. டிடி விதினகரன் சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. என்ன பேசியிருக்காங்கன்னா, அதிமுக ஒன்றிணைக்கணும், இதற்கு கூடிய விரைவில் இவங்க எல்லாருமே ஒன்றிணைஞ்சு பிரஸ்ஸை சந்திக்க போறாங்க அப்படின்னு தான் தகவல் வந்திருக்கு. இதனிடையில சசிகலா அவர்களையும் போய் சந்திக்க போறதா தகவல் வந்திருக்கு. ஏன்னா நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துக்கங்க, இபிஎஸ் காலி பண்ணணும், இதுதான் இவங்க எல்லாருடைய கோரிக்கையா இருக்கு. அதிமுக அழிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இங்க இருக்கிற ஓபிஎஸ்க்கோ, டிடி விதினகரனுக்கோ, சசிகலாவுக்கோ, செங்கோட்டையனுக்கோ இல்ல. இபிஎஸ் இங்க அவருடைய சுயநலத்தினால அதிமுக என்ற கட்சிய இவர் சீரழிச்சுட்டு இருக்காரு. எலெக்ஷன்ல தோக்குறோம், ஜெயிக்கிறோம், ஆட்சிக்கு வரோம், வரல, பொதுச் செயலாளர் பதவியை விட்டு கொடுக்க கூடாது, அதிமுக அழியுது அழியல அது எனக்கு தேவையில்லாத விஷயம், நான் பொதுச் செயலாளர், இந்த ஒரு விஷயத்த நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தான் ஒத்த காலில் நிற்கிறாரு இபிஎஸ் அவர்கள். அவர் இறங்கி வந்தாதான் இன்னைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்துருமே, இறங்கி வரவே மாட்டேங்கிறாரு. அதுதானே பெரிய பிரச்சனையா இருக்குது. இப்போ அதிமுக இருக்கிற எல்லா தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் விட்டு குத்தா இன்னைக்கு ஆட்சி கட்டல உட்காந்துருவாங்க, நாங்க ஜெயிக்க போறோம் ஜெயிக்க போறோம் ஜெயிக்க போறோம்னு சொல்லிட்டு நீங்க உக்தியை ஏற்படுத்தினா, உந்துதலை ஏற்படுத்தி நீங்க உழைக்க சொல்றீங்க. ஆனா எல்லாருக்குமே நல்ல தெளிவா தெரியுது, தோக்க போறோம். பிரகாசமா இருக்கு வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு, நமக்கு பிரகாசமா இருக்குது தோல்வி வாய்ப்பு அப்படின்றது எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஆனா பாஜகவை நம்பின்னு இருக்கிறாங்க. அது எடப்பாடி பழனிசாமி, அதிமுக சொல்லக்கூடாது, எடப்பாடி பழனிசாமி பாஜகவை நம்பின்னு இருக்காரு. ஆனா இங்க இருக்கிற எல்லாருமே என்ன பண்றாங்க,
விரைவில் இந்த விஷயம் நடக்க போகுது. இந்த விஷயத்தை கேட்டு பீதி அடைஞ்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. உண்மையிலே அவருக்கு பீதி அடைந்திருக்கிறார். செங்கோட்டையன் சும்மா இல்லாம எல்லாரும் இப்ப சந்திச்சுட்டு வராரு. ஓபிஎஸ், டிடிவி தினகரன், இப்ப சசிகலா போய் ஒருவேளை இந்த சந்திப்பு ஒன்னா நடந்துருச்சுன்னா இபிஎஸ் கதி அதோ கதி தான் அப்படின்னு தான் இங்க சொல்லப்படுது. இதனால தான் சிவி சண்முகம் துணிஞ்சு என்ன சொல்லிட்டாருன்னா, அதிமுகவை ஒன்றிணைக்க சொல்றதுக்கு நீ யாருப்பா நீ அப்படின்னு செங்கோட்டையனை பார்த்து கேள்விகளை மேல கேள்வி கேட்கிறாரு. இதனிடையில பாஜக மாநில தலைவரை சிவி சண்முகமும் சந்திச்சிருக்கிறார். இந்த சந்திப்பு என்னவா இருக்குன்னா, அண்ணாமலையை கொஞ்சம் அடக்கி இருக்க சொல்லுங்க, அண்ணாமலையை திரும்பவும் இந்த மாதிரி சிலிமிஷ வேலைலாம் பண்ண வேணான்னு சொல்லுங்க, போய் டிடிவி தினகரனை சந்திக்கிறது, ஓபிஎஸ் சந்திக்கிறது, செங்கோட்டையன் இந்த வேலைலாம் வச்சுக்க வேணாம் சொல்லுங்க, இது எங்களுடைய கட்சி பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கொஞ்சம் சொல்லுங்கண்ணே அப்படின்னு இங்க சிவி சண்முகம் நயினார் நாகேந்திரன் கிட்ட சந்தித்து பேசினா தகவல் வந்திருக்கு. இதனிடையில தான் செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸ் சந்திச்சிருக்காரு ரகசியமா, டிடிவி தினகரன் சந்திச்சிருக்காரு. நான் சந்திக்கல அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் விளக்கம் கொடுத்தாலும் இந்த விஷயம் ரொம்ப தீயா பரவிடக் கூடாது அப்படின்றதுக்காக தான் செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே இவர் போய் சந்திச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவல் தான் இங்க பார்க்கப்படுது. ஒருவேளை ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன், சசிகலா இவங்க எல்லாரும் ஒருங்கிணைந்து சந்திச்சுட்டா இபிஎஸ் கதி அதோ கதி தான். இங்க வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. இபிஎஸ் அவர்கள் அவ்வளவுதான். அந்த கூடாரை இப்பவே காலி ஆயிட்டு இருக்கு. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, திமுக பக்கம் போயிட்டு இருக்காங்க. எப்ப அதிமுக ஃபேமிலி கூட வாங்க போனா திமுக ஃபேமிலி போயினா தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா, செங்கோட்டையன் இவங்க எல்லாருமே ஒருங்கிணைந்தா கூட நிறைய பேர் வருவாங்க, அதிமுகவை கைப்பற்றுவாங்க. ஆனா இங்க ஒருங்கிணைக்க மாட்டாங்களே, விட மாட்டாங்களே, இதை தடுக்கிறதே பாஜக தானே அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் இங்க முன்வைக்கதான் படுது. ஆனா இபிஎஸ் ரொம்ப உஷாராயிட்டார். என்னன்னா, கட்சிக்குள்ள இவங்களை கொண்டு வரக்கூடாது, கூட்டணிக்குள்ள இவங்களை கொண்டு வரக்கூடாது, அதே சமயம் இவங்களை ஒருங்கிணைக்கவும் விடக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தை தான் டெல்லியில போயிட்டு ஒரு பேசிட்டு வந்தார். தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. இபிஎஸ் அவர்களுக்கு இப்போ கதி கலங்கி நிக்கிறார். என்ன பண்றது ஏது பண்றது திக்கு முக்காடி நிக்கிறார். ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா, செங்கோட்டையன் இவங்க எல்லாரும் பேசி ஒரே மேடையில வந்துட்டா இபிஎஸ் என்ன பண்ண போறாரு தெரியல, விழிப்பிதி நிற்கிறார். ஏற்கனவே கூட இருக்கிறவங்களே நம்மளை விட்டு போயிட்டு இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டா நம்ம தனிமரம் ஆயிடுவோம் அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் இருக்கிறாரு. ஆனா இந்த சந்திப்பை நடக்க விட மாட்டாரு. செங்கோட்டையனும் இந்த சந்திப்பை மறுத்து இருக்கிறார். நாங்க சந்திக்கலாம் இல்லைங்க, என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, சென்னைக்காக அதனால பார்க்கறதுக்கு வந்திருக்கேன், எதுக்கு நீங்க இதை பத்தி அரசியல் பண்ணி இது பேசுறீங்க அப்படின்னு செங்கோட்டையனும் இந்த சந்திப்பை மறுத்து இருக்கிறார். நான் டிடிவி தினகரன் சந்திக்கல, ஓபிஎஸ் சந்திக்கல அப்படின்னு மறுத்து இருக்கிறாரு. ஆனாலும் செங்கோட்டையன் தரப்புல இருந்து வர தகவல் ரகசியமா சந்திச்சிருக்கிறாங்க. டிடிவி தினகரன் சந்திச்சாங்க, ஓபிஎஸ் சந்திச்சிருக்காங்க. இன் டைம் கிடைச்சா சசிகலா அவர்களையும் சந்திச்சு ஆதரவு திரட்டி அதிமுக ஒன்றிணைக்கிற விஷயத்துல செங்கோட்டையன் வெற்றி பெறுவார், இபிஎஸ் அவர்களை அதிமுகவிலிருந்து வெளியேற்றுவார் அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. செங்கோட்டையனுக்கு ஆதரவு கொங்கு மண்டலத்துல பெருகிட்டு வருது. இபிஎஸ் அவர்கள் கொங்கு மண்டலத்துல தோக்க போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இங்க பரவிட்டு இருக்கு. இதனிடையில தான் இந்த அதிமுக ஒன்றிணைக்கும் பணியில செங்கோட்டையன் ரொம்ப மும்முரமா இருக்கிறார். இதை நடத்தியே காட்டுவேன், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. இபிஎஸ் அந்த பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு பதவி போதையில் இருக்கிறாரு. அவரை தெளிய வைக்கணும்னா இவங்க எல்லாரும் ஒண்ணு சேரணும், ஒண்ணு சேர்ந்து அவரை எதிர்ப்போம் அப்படின்ற ஒற்றை கருத்துல இவங்க எல்லாரும் ஒன்றிணைவாங்க அப்படின்ற நம்பிக்கை செங்கோட்டையன் அவர்கள் இருக்குது அப்படின்னு அந்த சைடு இருந்து வர தகவல் வருது. என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்து இருந்து பார்க்கலாம். செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக ஒன்றிணைக்கும் பணியில ரொம்ப மும்முரமா இறங்கி இருக்கிறாரு. இதன் அடிப்படையில டிடிவி தினகரன் சந்திச்சிருக்கிறாரு, ஓபிஎஸ் அவர்களையும் சந்திச்சிருக்கிறாரு. அடுத்தபடியா சசிகலா அவர்களையும் சந்திக்க போறதா ஒரு தகவல் இருக்குது. இதை பத்தி கருத்து என்ன அப்படின்றதுக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.